நேபாளில் வந்து அந்த பிரதமர் வந்து கேபி சர்மா ஒலி அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா உணவுத்துறை அமைச்சர் சாப்பிடும்போது பேசிட்டே சாப்பிட்றாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆக வாய்ப்பு இருக்கு. முதலமைச்சர் நல்லா செயல்படுறாரு. ஆனா இப்ப என் மேல ஏதாவது பிரதமராக இருக்காரு. அவர் வந்து பதவி நீக்கம் பண்ணியிருக்காரு. ஏன்னா வந்துட்டு மக்கள் இப்போ வந்து மக்களோட பணம் அவ்வளோதெல்லாம் எடுத்து அவர் சந்தோஷமா இருக்காரு. நேபாளில் வந்து அந்த பிரதமர் வந்து கேபி சர்மா ஒலி அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ரொம்ப நாளாவே மக்கள் கிட்ட நிறைய பிரச்சனைகள் பண்ணியிருக்காரு. அப்படி பண்ணும்போது மக்களுக்கு நிறைய கோவம் வந்திருக்கு. அவரோட வீடியோலாம் இருக்குல்ல, பாவன வீடியோ, அந்த மாதிரிலாம் பார்க்குறவங்க நிறைய பேர் யூடியூப் அது எல்லாத்தையும் அதை வந்து தடை செஞ்சுருக்காங்க. கோவம் வரும்போது நிறைய கல்லூரிகள் பள்ளிகள்லாம் இருந்து நிறைய பேர் வந்து அங்க போராட்டம் நடத்தி அந்த பிரதமரோட வீட்டை அழிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த நாட்டுல இருக்க மற்ற அமைச்சர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மக்கள் வந்து அந்த அமைச்சர்களும் அடிச்சு ஓட விட்டுருக்காங்க. அங்க வந்து பள்ளிகள்ல இருந்து மாணவர்கள் வந்து அப்படியே சீருடையோட போராட வந்துட்டாங்க. இவர் வந்து நேபாளுக்கு புதிய பிரதமரா ஆகலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆக வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த செய்திக்காக தான் வந்து பொதுமக்கள் கூட்டம் வச்சோம். எதுக்குன்னா வந்து இப்போ இங்க நிறைய அமைச்சர்கள்லாம் இருக்காங்கல்ல, நம்ம பள்ளியோட அமைச்சர்கள், விளையாட்டுத்துறை அமைச்சர், உளவுத்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர், முதலமைச்சர், உணவுத்துறை அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர், ஒழுங்குத்துறை அமைச்சர், அவங்க மேல ஏதாவது உங்களுக்கு குறை இருந்தா அதை நீங்க சொல்லலாம். குறை நிறை. இப்ப என் மேல ஏதாவது குறை இருக்கா?